அதான் வந்து வைரமுத்து ஒரு முறை கலைஞரை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதினார். தன்காலை சொறிவதற்கும் தலைகுனியா தலைவன் நின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அஜித் ஒருத்தர் காலில் விழுந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒருத்தருடைய காலை முத்தமிட்டு வணங்குறாருன்னா அவர் மேலே வந்து அவர் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருப்பார். அவர் யார் என்னன்னு விசாரித்தோம்னா, அவர் இந்த இத்தாலியில் நடந்த ரேஸில் வந்து தொடர்ந்து ஃபார்முலா 1ல் ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ அது வந்து பெரிய விஷயமா அவருக்கு தெரியுது, நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த விளையாட்டு தொடர்பாக தெரிஞ்சுக்கிட்டா தானே அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்னு தெரியும். ஏதோ கார் ஓட்டுறாங்க, கவுறுறாங்க, விழுறாங்க, எந்திரிச்சு வராங்கன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா சுற்றி சுற்றி ஒரே இடத்த தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் வேற என்ன பெருசாக நடந்துட போகுதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதில் ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதப்படுது. அப்போ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டில் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டி பெரிய சாதனை பண்ணியிருப்பார் பொழுது. அதனால் அந்த ஆக்சிலேட்டர் மிதித்த காலில் ஒரு முத்தத்தை கொடுத்து இவருடைய அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. அதான் அவர் வந்து சினிமாவை விட அந்த விளையாட்டை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறத நம்ம